1 minus 1 by n plus 1 minus 2 by n plus 1 minus 3 by n dot 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 up to n terms. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஃபார்முலாங்க. இதுவுமே ஸ்பெஷல் சீரிஸ் ரிலேட்டடா தான். நான் எப்போதுமே இந்த ஸ்பெஷல் சீரிஸ் ரிலேட்டடா சிறப்பு தொடர்கள் 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்க நான் நேத்து டெஸ்ட்லயுமே நான் அதை பத்தி பேசியிருப்பேன், இந்த டெஸ்ட்லயுமே நான் அதை பத்தி பேசுறேன். ஏன்னா அந்ததுல இருந்து ரிப்பீட்டடா இப்போ ரீசன்ட் டைமா ஒரு லாஸ்ட் 1.5 years இருக்கிற டிஎன்பிஎஸ் கொஸ்டின் பேப்பர்ல எல்லாத்துலயுமே ஒரு கொஸ்டின் பிரசன்ட் ஆயிடுது இந்த ஸ்பெஷல் சீரிஸ் ரிலேட்டடா, சிறப்பு தொடர்கள் ரிலேட்டடா. அதுல வேற ட்ரிக்கியா எப்படி எல்லாம் கொண்டு வர முடியுமோ அதை தான் நான் எடுத்து வந்திருக்கேன். இது ரீசன்ட் டைமா கேட்ட கொஸ்டின் தான். இப்போ n இயல் எண்களோட கூட்டுத்தொகை அப்படிங்கும்போது நம்ம n into n plus 1 divided by 2ங்கற ஃபார்முலா நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஓகேவா? சோ அது மாதிரி இங்க n terms அப்படிங்கும்போது n terms னு சொல்லிட்டாங்கப்பா. நான் n க்கு பதிலா நான் 4 னு போடுறேன். ஏன்னா n terms அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஒரு 4 terms மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நீங்க வேணும்னா நீங்க 3 terms கூட எடுத்துக்கோங்க. இப்போ நான் 4 term எடுத்து நான் சால்வ் பண்ண போறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் term பாருங்க, 1 minus n க்கு பதிலா 4 போடணும். மறந்துட கூடாது, n க்கு பதிலா 4 போடணும். அப்போ 1 by n இங்க பாத்தீங்கன்னா n இருக்கா? சோ n க்கு பதிலா நான் என்ன போடலாம்? 4 போடலாமா? 4. ஓகேவா? பிளஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா 1 minus 2 by 4 n பதிலா நான் 4 பண்ணேன். அடுத்தது பாத்தீங்கன்னா பிளஸ் 1 minus 3 by 4. மொத்தம் எத்தனை டேர்ம் வரணும்? 4 டேர்ம் வரணும். இங்க பாருங்க, இது ஒரு டேர்ம். இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும், இது ஒரு டேர்ம் எடுத்துருக்கு. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்ரோச்சுங்க. இது யூடியூப்ல இருக்கான்னு தெரியல, பட் இருந்தாலும் பாத்துக்கோங்க. மத்தவங்க வேற மாதிரி தான் சால்வ் பண்ணிருப்பாங்க. இது வந்து டைம் கன்சியூம் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி தான் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம். அப்போ n டேர்ம் அப்படிங்கும்போது n equal to 4 னு எடுத்துட்டேன். அப்போ இன்னொரு டேர்ம் நான் எழுதணும் இல்லீங்களா? அப்போ இன்னொரு டேர்ம் நான் என்ன போடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளஸ் என்ன பண்ணலாம்? 1 minus 4 by 4. அடுத்த டேர்ம் கண்டிப்பா எப்படி வரும்னா 1 minus 4 by n தான் இருக்கும். அடுத்த டேர்ம், இதுக்கு அடுத்த டேர்ம் இப்படி தான் வரும். இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 தான் வரும். அப்போ 4 n க்கு பதிலா நம்ம 4 னு போட்டோம்னா 4 by 4. 4 by 4 என்னது? 1. அப்போ 4 by 4 1 னா 1 minus 1. இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியுங்க. ஓகேவா? சோ இப்போ பாருங்க, இது 1 minus 1 by 4ங்கிறது என்னப்பா? காலா. அப்போ 1ல இருந்து கால் போச்சுன்னா முக்கால் நம்ம எப்படி போடலாம்? 3 by 4 plus 1 by 2 போடலாமா போடக்கூடாதா? 1ல இருந்து முக்கால் போச்சுன்னா கால் தானே. காலை நம்ம எப்படி போடுவோம்? இதுக்கு முன்னாடி 1 by 4. இங்க பாத்தீங்கன்னா minus 4 by 4 என்னது? 1. 1 minus 1 0. 3 by 4 1 by 4ங்கிறது என்னப்பா? காலா. அப்போ முக்காலையும் காலையும் சேர்த்தா ஒன்னா, 1 கூட ஒரு அரைய சேர்த்தா 1 by 2ங்கிறது அரையா. அப்போ 1 கூட அரைய சேர்த்தா ஒன்றையா. ஒன்றைய நம்ம எப்படி போடலாம்? 3ல பாதி. ஒன்றைய 3ல பாதி. 3 by 2 என்னால போட முடியுமா முடியாதா? அப்போ நான் வந்து இங்க இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல நான் என்ன கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்றேன். நான் என்னன்னு எடுத்திருக்கேன்? என்ன நான் 4 னு எடுத்திருக்கேன். இப்போ 1 by 2 என்னங்கிறது என்னப்பா? 4. அப்போ இதை அடிச்சா நமக்கு என்ன வரும்? 2. அப்போ இந்த ஆப்ஷன் வருமா? வரவே வராது. அப்ப அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். 4 minus 1 எவ்வளவு? 3 into 3. அப்ப இதை சால்வ் பண்ணோம்னா 4 3 3 by 2 3 by 2ங்கிறது அழகா வந்துருச்சு. சோ ஆப்ஷன் பி சரி ஆன்சர். இதுதாங்க பெஸ்ட் அப்ரோச்சா இருக்க போகுது.